இந்த சம்மர் வெக்கேஷன் எனக்கும் என்னுடைய பசங்களுக்கும் செம்ம ஸ்பெஷலாக இருந்தது. ஏன் தெரியுமா? நாங்கள் ஃபேமிலியோடு பேராசைலிங் பண்ணோம். குட் ஈவினிங், வெல்கம் டு விச்சூஸ் வேர்ல்ட். முதல்ல என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். Where you off to, Vichuma? Where you off to? Parasailing. First time? Is this your first time? I think this is second time for me. When was your first time? கோவால இருக்கும்போது ஒரு தடவை நான் பண்ணிருக்கேன். அதுக்கு அப்புறம் இப்போதான். I am the first person. I am always. I am doing first. No, I was always. No, sorry. Always ladies first. Mom is first. Okay. Next is. Spoiler jacket. ஜென்ரலாக நம்ம வந்து வெக்கேஷனுக்கு பசங்களை நல்ல இடங்களுக்கு கூட்டிகிட்டு போவோம், அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்குறோம், அதெல்லாம் ஃபைன். பட் அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸுன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது பண்ணுறதுக்கு நிறைய தைரியம் வேணும். சில பேருக்கு வந்து தண்ணினா பயம் இருக்கும், சில பசங்களுக்கு வந்து ஹைட்டுனா பயம் இருக்கும். இந்த பயத்தெல்லாம் போக்குறது வந்து இந்த மாதிரி அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் தான். அதில் நம்ம வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணி அதெல்லாம் விளையாட வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த மனசில் இருக்கிற அந்த பயம் போகும். சைக்கலாஜிக்கலி அவங்களுக்கு டே டு டே லைஃப்பில் நடக்கிற சில விஷயங்கள், லைக் எக்ஸாம்ஸ் ஹேண்டில் பண்ணுறது, இல்லை டீச்சர்ஸோடு பேசுகிறது, இல்லை ஸ்டேஜில் போய் அவங்க ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணணுமோ, இல்லை ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணணுமோ, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன், இல்லை ஸ்பீச் காம்படிஷன், நிறைய விஷயங்களுக்கு வந்து நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற ஹிடன் ஃபியர்ஸை ஓவர் கம் பண்ணோன்னா இதெல்லாம் இந்த பர்ஃபார்மன்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் நல்லா ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த மனசுக்குள்ளே இருக்கிற இந்த ஹிடன் ஃபியர்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, ஒரு போட்ல ஏறி நாங்க இங்கேருந்து ஐயோ அம்மா இங்கேருந்து இன்னொரு போட்ல ஏறி
இன்னொரு போட்டுக்கு போகணும். இது பாருங்க, இந்த போட்டில் ஏறணும். ஐயோ அம்மா. Hi guys, here also. Hi Roshan. Lantu, say hi. இதுதான் இந்த பேராசைலிங். இதுல நான் போகணுமா? ஓ மை காட். மம்மி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு தைரியமா இதுல வந்துட்டேனே. நான் எப்படி போறேன்? குட்டு ஆல் தி பெஸ்ட் குட்டு. தேங்க்ஸ் மாமா. கவலையப்படாம போறானே அவன். ஏ குட்டு மேலே பேராசைலிங் பண்ணிட்டு இருக்கான். நீங்க தோ பார்க்குறீங்களா? रिकॉर्ड कर रही हूँ
ஃப்ளைட்ல இருக்கீங்க பாருங்க. இன்று நான் தான் மகாராணி. இங்க பாருங்க அந்த போட் எங்க இருக்கு, கீழே போய்கிட்டு இருக்கு, நான் மேல இருக்கேன். Oh my god. Nice, nice. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ல இது. செமையா இருக்கு. நீங்க எல்லாரும் ஒரு தடவை இங்க வந்து நீங்க ட்ரை பண்ணணும். This is so good. This is too good. This is too good. ஐயோ, இந்த மாதிரி நீங்க ஃப்ளைட்ல இருந்து பார்த்துருக்கீங்களா கடலை? ஃப்ளைட்ல இருந்து தான் நான் பார்த்துருக்கேன். ஃப்ளைட்ல இருந்து தான் நான் பார்த்துருக்கேன். இது நான் பார்த்ததே இல்லை. ரெண்டு கை விட்டுட்டேன். You know something? Seashore reflects our emotions. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம கடல் அலைகளை பார்க்கும்போது அது ஏதோ சிரிச்சுக்கிட்டே நம்ம காலை வந்து தழுவுற மாதிரி இருக்கும். அதே சோகமாக போய் நின்னோன்னா அழுதுகிட்டே வர மாதிரி இருக்கும். மனசு ரொம்ப அலைப்பாயும் போது ஒரே இரைச்சலாக இருக்கும். அதே பயத்தோடு போய் நின்னோன்னா ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கும். நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னுடைய எமோஷனும் அந்த கடற்கரையும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி நான் நினச்சிருக்கேன். நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா என்னோட போன வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் ஆதிசக்தி ரிசார்ட்ஸில் இருந்தேன். அங்கே தான் எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. என் பசங்களுக்கு ஏதாவது ஒரு கேமிங் அட்வென்ச்சர் ஏதாவது வேணும்னு கேட்டப்போ பாண்ட் அட்வென்ச்சர்ஸ் நிறைய அட்வென்ச்சரஸ் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறாங்க, நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் பேராசைலிங் பண்ணலாமான்னு யோசித்தேங்க. மேபி ஹைட், வெயிட்டு ப்ளஸ் ஏஜ் லிமிட்ஸ் இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்னால் நம்பவே முடியல. என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணி வாங்க எல்லாம் சேஃப் தான், நீங்கள் ஒரு தடவை இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், நீங்கள் அதுக்காக வந்து வருத்தப்படவே மாட்டீங்க, திஸ் வில் பி அ நைஸ் மெமரி ஃபார் யூ அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி இட் வாஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். எப்படிங்க? நான் பாருங்க மேல வரைக்கும் நான் போயிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலா வந்து வெயிட் அதிகமா இருக்கும்னு பயந்துட்டு இருந்தேன் நானு. ஆனா சூப்பரா இருந்துச்சு. மேல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஐயோ மம்மி, ஐயோ சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். பயப்படாதீங்க. எந்த ஏஜில் போனாலும் ஏதாவது தலை சுற்றிக்கு வந்துடும் நினைக்காது. ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. It's too good. ஜாலியா மேலே போய் பறந்து பாருங்க. பேராசைலிங் அவ்வளோ அமேசிங்காக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்போவுமே மிஸ் பண்ணாதீங்க. வாங்க சீக்கிரமா போகிறோம். வாங்க, இதுக்கான லிங்க், இதுக்கான ஃபோன் நம்பர் எல்லாமே வந்து போஸ்ட் பண்ணுறேன். யூ ஆல் ஹேவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். எக்ஸலண்ட் வீக்கெண்ட். You liked it? We had a very nice time. ஆனால் நான் பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லை. நான் போவேன் நினைக்கவே இல்லை. ஆனால் செம்ம சேஃபு தான். நல்ல சேஃபாக அழகாக நல்ல கான்ஃபிடென்ஸ் கொடுத்து நல்ல சேஃப்டியாக பெல்ட் கில்ட்டெல்லாம் போட்டு மேலே தூக்கிடுறாங்க. செம்மையாக இருக்குது. மேலே ப்ராப்பர் பாடி வெயிட்டே தெரியல. நல்லா ஜாலியாக இருக்குது. அப்படியே பறக்கிற மாதிரி, ரெண்டு கையை விட்டு பறக்கிற மாதிரி. நீங்கள் எங்கே போல
watch me doing all this. How you felt? Happy? Me flying in the skies? Huh? Right. I'm so happy. அப்புறம் என்ன குடும்பமாக குதூகலமாக நாங்கள் எல்லாரும் பேராசைலிங் பண்ணோம். ஃபஸ்ட்டு குட்டு போனா, அப்புறமா வந்து லட்டு போனா, அதுக்கப்புறம் ரோஷன், நானு, டீனுவையும் கீதாவையும் கூட சும்மா விடலை. அவங்க 2 பேரையும் கூட பேராசைலிங் பண்ண வச்சோம். 2 பேரும் செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. ஒரே முகமெல்லாம் சிரிப்பு தான் போங்களேன். நம்மளை விட்டு இந்த பெரிய உலகத்தில் காலடி எடுத்து வைக்கும்போது ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்கும். அதை எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி சக்சீட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி அட்டாச்மெண்ட், பாண்டிங், நாம் அவங்களுக்கு கொடுக்குற ட்ரஸ்ட், நம்ம அவங்களுக்கு கொடுக்குற பாதுகாப்பு உணர்வு, இது எல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஐ ஃபீல் அட் பீஸ். லுக் அட் தெம். அவங்க எவ்வளோ சந்தோஷமாக விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க. அதை பார்க்கும்போது நமக்கு வேற என்ன வேணும்? அவங்களுடைய சந்தோஷம்தான் முக்கியம். இன்னைக்கு பணம், புகழ், ஆடம்பரம், சோஷியல் மீடியான்னு இன்னைக்கு உலகமே இரைச்சலாக போய்கிட்டு இருக்கு. இந்த இரைச்சலுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்வீட்டான மொமெண்ட்ஸை நம்ம தவற விட்டுடுறோம். ஸோ உங்கள் பசங்களுக்கு எப்போவுமே ஏதாவது ஒரு ஹாப்பியான மொமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் விசித்ரா.